இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ மித்ரானந்தன். ஹாய் சார், வெல்கம் டு கொடைக்கானல். நாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ராஜேஷ். எஸ் மேம். சார் ரூம் நம்பர் 5 க்கு கூட்டிட்டு போங்க. இந்தாங்க. வாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார், சொல்லுங்க. இன்னொரு ரூம் ஏதாவது காலியா இருக்கா? சாரி சார், ரூம்ஸ் எல்லாம் ஏற்கனவே புக் ஆயிடுச்சு. ஓகே லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி அப்படி பாக்குற? இன்னொரு ரூம் அது வந்து உங்களுக்கு ஹனிமூன் பிடிக்கலையா? இல்ல உங்களுக்கு ஏன் கூட வர பிடிக்கலையா? நான் எதுக்காக கேட்டேன்னா, நான் ஏதோ கிராமத்துல வளர்ந்தவ, நீங்க சிட்டி கல்ச்சர்ல வளர்ந்தவர். இந்த மாதிரி ஹனிமூன் பத்தி எல்லாம் எனக்கு பெருசா தெரியாதுல்ல, அதான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை லக்ஷ்மி. எனக்கு ராத்திரியில ஃபாரின் டெலிகேட்ஸோட நிறைய கால்ஸ் எல்லாம் வரும். என்னால உனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா 2 ரூம்ஸ் கேட்க அவ்வளோதான். இட்ஸ் ஓகே, ப்ளீஸ் கம். உன்னை நினைச்சு நான் பல கனவுகள் கண்டேன், எல்லாத்தையும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். தி மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் ஆன உனக்கு என்ன உன் மனைவி ஆக முடியாம தடுத்து என்னோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் டே ட்ரீம்ஸ் ஆக்கிட்டா. அதனாலதான் அவ என்னோட வழியில குறுக்க வரக்கூடாதுன்னு வேணும்னே அவ ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அவ தலையில அடிச்சு அந்த லக்ஷ்மி பிளேஸ்க்கு மணமேடைக்கு நான் கல்யாண கோலத்துல வந்தேன். அரவிந்தா ஆண்டி முன்னாடி அவ அவமானப்படணும்னு 4 பேர் அவளை பார்த்து சிரிக்கணும்னு ரிசப்ஷன்ல கட்டிக்கிறதுக்காக அரவிந்தா ஆண்டி ரொம்ப ஆசையா கொடுத்த அந்த புடவைய வேணும்னே கிழிச்சு போட்டுட்டேன். ஆனா அவ அதை கண்டுபிடிச்சிட்டா. அவ என்னை கண்ணத்துல அடிச்சிட்டா. நீ என்ன கல்யாணமே பண்ணிக்கலனாலும் நீதான் என்னோட ட்ரீம் பாய். ஷாலு, தோ வரேம்மா. அம்மா கூப்பிடுறாங்க, நீ இங்கே இரு மித்ரா. அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்ணது ஷாலினி தானா? அப்புறம் எதுக்கு அக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தா? இவளுக்கு இருக்க. இந்த ஸ்வீட் ரூம் நியூ கப்பலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார். அந்த விண்டோவை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வியூ கிடைக்கும். ஓகே, என்ஜாய் தி டே சார். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே மேம். உங்களுக்கு கூட நைஸ் டேங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூங்க. எதுக்கு? அவர் முன்னாடி நீங்க என்ன விட்டு கொடுக்காம இருந்தீங்கல்ல, அதுக்காக. ரூம் பிடிச்சிருக்கா லக்ஷ்மி? மாம். ஹலோ மாம். ஏன்பா மித்ரா,
ஹோட்டலுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? ஏமா இப்பதான் ரீச் ஆனோம். ஓகே. அங்கெல்லாம் கம்ஃபர்டபுளா தானே இருக்கு? எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஆ, எந்த ப்ராப்ளமும் இல்லைம்மா. நான் பேசுறேன் கூட அரவிந்தா. ஹலோ மித்ரா, யா டேட். நல்லபடியா போய் ரீச் ஆயிட்டீங்கல்ல? யா டேட். ஆ, கொஞ்சம் லக்ஷ்மிக்கு ஃபோன் கொடுப்பா. டேட் ஏதோ பேசணும். ஹலோ மாமா. ஆ, ஆமா லக்ஷ்மி, அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. இங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு. இங்க பாருமா, உனக்கு ஏற்கனவே அந்த இடம் புதுசு. ஆ, மித்ரா விட்டுட்டு நீ தனியா எங்கேயும் போயிடாதம்மா. வீட்டுக்கு வர வரைக்கும் மித்ரா கூடயே இரு. புரிஞ்சுதுல்ல? ம், சரிங்க மாமா. நான் அவர் பக்கத்துலயே இருக்கேன். ஏங்க கொஞ்சம் ஃபோன் கொடுங்க. ஆ, ஒரு நிமிஷம். உன்னோட மாமியார் பேசுறாங்க. ம், லக்ஷ்மி, சொல்லுங்க அத்தை. நீ மட்டும் இல்ல, மித்ராவையும் தனியா எங்கேயும் போக விடக்கூடாது. சொல்றது புரியுதா? ஆ, சரிங்க அத்தை. மித்ராவை நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கால் இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். நீ ரெஸ்ட் எடு. என்னங்க மித்ரா? மித்ரா என்னை விட்டு விலகி இருக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு முயற்சி பண்றாருன்னு அவர்கிட்ட கேட்கணும். ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அதனாலதான் அவர் என்கிட்ட அப்படி நடந்துக்கிறாரோ? உன்னை எனக்கு வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும். நான் உன்னை என்ன அளவுக்கு நேசிக்கிறேன்னு வார்த்தையில சொல்லணும்னா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த மொழியும் பத்தாது. ஐ லவ் யூ. ஒருவேளை அப்படி இருந்தா நேத்து என்கிட்ட அவ்வளவு அன்பா எப்படி ப்ரப்போஸ் பண்ணாரு? ஆஹா, இல்ல. மித்ராக்கு என் மேல அன்பை தவிர எந்த ஒரு கோபமும் இருக்காது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல அவருக்கு என் மேல கோபம் வந்திருக்கு.